தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் என் தேவனை சோத்தரிக்கிறேன். எல்லாரும் நின்றபடியாக அப்படியே சங்கீதம் 20 எடுத்து நம்ம வாசிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டோமா? வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்தபடி. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனது விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். எங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல சங்கீதம். இந்த சங்கீதத்தோட பின்னணி எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன, இது எழுதப்பட்டது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இது பைபிள் வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் ராயல் சாம்ஸ், ராஜரீக சங்கீதம். ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். இந்த சங்கீதம் பாடப்பட்ட சூழ்நிலை எந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா, ஒரு ராஜா யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக தன் தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு சங்கீதம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில போறதுக்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக, அவருடைய ராஜ்யத்தின் பணிகளை கட்டுவதற்காக நீங்க ஆயத்தப்படுவதற்கு முன்பாக தேவனோடு செய்யக்கூடிய ஒரு ஜெபம் தான் இந்த சங்கீதம் 20. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சங்கீதம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மாவை அவர் தேற்றுறாரு. எழுதப்பட்டது தாவீது, ஆனா அவர் சொல்றத பாத்தீங்கன்னா, ஆபத்து நாளிலே உமது ஜெபத்தை கேட்பாராக. பண்றது அவரு, ஆனா அவர் யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய ஆத்மா ஆவியை உற்சாகப்படுத்துறாரு. என் ஆத்மாவே நீ கலங்காதே, நீ திகையாதே, தேவனுக்குள் நீ மகிழ்ந்து களிக்கூறு. தன்னுடைய ஆத்மாவை திடப்படுத்துறாரு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரிகளை முறியடிக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவனுடைய பாதத்துல சென்று ஏறெடுக்கக்கூடிய இந்த ஜெபம் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மாம்சத்துல ஆரம்பிக்கிற தாவீது, தனக்குள்ளே போராட்டங்கள் இருக்கும், தனக்குள்ளே பயங்கள் இருக்கும், எதிரியுடைய டாக்டிக்ஸ் பார்த்தா பெருசா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள், அவங்களுடைய பவர் எல்லாம் பார்த்தா நமக்கு ஒருவித பயம் வரும். அதே மாதிரிதான் தாவீது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாரு. ஆபத்து நாள் ஆண்டவரே நான் கூப்பிடுகிற ஜெபத்தை கேட்பீராக, யாக்கோபின் தேவனே சொல்லிட்டே வர்றாரு. ஆனா சங்கீதம் 6 கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா, சங்கீதம் 6:26 பாத்தீங்கன்னா, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரே ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய ஜெபம் ஆரம்பிக்கும் போது மாம்சமா இருந்தாலும், நம்மளுடைய ஜெபம் வார்த்தையினால் ஆரம்பிக்கும் போது இருந்தாலும், ஆவியில் உந்துதல் உள்ளவர்களோடு ஆவியில் உந்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மாம்சத்தில் ஜெபத்தை ஆரம்பித்த தாவீது ஆவியில திறக்கப்பட்டவராய் இப்போது சொல்கிறார். என்ன சொன்னாரு? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ அவருடைய வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. தமிழ்ல அந்த வேர்டுக்கு அவ்வளவு பவர் இல்ல அந்த இடத்துல. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அழகா சொல்லிருக்கு, the victorious power of his right hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. தாவீது யாரை பாக்குறாருன்னா, பிதாவோட வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் யார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமை நான் யாரை பாக்குறாரு? ஜெபத்துல மாம்சத்துல ஆரம்பிச்சாரு தன்னுடைய ஜெபத்தை. பேட்டிலுக்கு போறதுக்கு முன்பாக, தன்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல வாருக்கு போறதுக்கு முன்பாக, வெளியில வேலை ஸ்தலங்கள் போராட்டங்கள் என்ன நீங்க ஊழியக்கார நிமித்தமாக எதுக்கு நீங்க செல்வதற்கு முன்பாகவும் உங்களுடைய ஜெபம் மாம்சத்தில் ஆரம்பிச்ச ஜெபம் ஆவிதை போல ஆவியானவரால் உந்தப்பட்டு
பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய இயேசுவை கண்டு அவருடைய வெற்றியின் வலது கரம், அதான் சொல்றாங்க விக்டோரியஸ் பவர். நார்மல் பவர் கிடையாது. இந்த வார்த்தை நீங்க வேற யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. இந்த விக்டோரியஸ் பவர் அப்படின்ற வேர்ட் யாருக்கு வரும் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே. அந்த தேவனுடைய வெற்றியின் வல்லமை நாமத்தை தரித்து நீங்களும் நானும் வெற்றி அடைவதற்கு மாற்றம்தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்வதுமாக இருந்தால், அதனால் சொல்லுவாங்க நம்ம நடக்கும்போது நமக்கு முன்பாக நிறைய வழிகள் உண்டு. There are a lot of ways in front of us. ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 1008 வழிகள் இருக்கும். ஆவியானவர் உந்துதலோடு this is the way that God has kept for me. இது என் தேவன் எனக்காக முன்குறிக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில் நடந்து நான் வெற்றி அடைவேன், அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு வார்த்தை. சிலர் ரதங்களை குறித்தும் அந்த ஆவில சொல்றார் அவர், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். எங்களிடத்துல எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, எங்களுக்கு ரதங்களோ பெரிய பெரிய பவர் உள்ள ஆட்களோ எதுவும் தேவையில்லப்பா. ஆனால் அவர் சொல்றாரு, நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. எந்த நாமம்? விக்டோரியஸ் பவர். சொல்லுமா, வெற்றியின் நாமம். ஹல்லேலூயா. அந்த வெற்றியின் நாமத்துடைய தேவன், தாவீதுக்கு வெற்றியை கொடுத்த அந்த தேவன் இன்று நாம் அனைவரோடும் இருக்கிறார். அதே வெற்றியை கொடுக்க அவர் வல்லமையோடு நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை தட்டிக்கொண்டு தேங்க்யூ.